கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு கூட கர்த்தருடைய வசனத்தை சுமந்து நிற்பதிலே பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் நிருபத்தில் சொல்கிறப்ப அவர் சுவிசேஷத்தை அங்கு பிரசங்கித்தார், வசனத்தை பிரசங்கித்தார். தெசலோனிக்கேயர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டார்கள். பவுலுடைய வார்த்தையாக அல்ல, பவுலோடு சென்றவர்களுடைய வார்த்தையாக அல்ல, தேவன் அவர்களோடு பேசினார் என்ற நிலைமையிலே அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பிற்காலத்தில் அந்த நிருபம் எழுதப்படுகிற வழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்று அடியானுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்னுடையதல்ல, கர்த்தருடைய வார்த்தை. நான் அவருடைய கருத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கருவி. என்னை கொண்டு அவர் பேசுகிறார். அந்த பயத்தோடும் பக்தியோடும் தான் நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். நீங்களும் அந்த நிலைமையில் இருக்கும்படியாக கர்த்தருடைய நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். எபேசியருக்கு எழுதின 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம். இது ஒரு குடும்ப முகாமாக இருப்பதனால ஒரு 2 செய்தி குடும்பத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு தீர்மானித்தேன். அது ஆவியானவருக்கும் உகந்ததாக இருக்கும் என கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். குடும்பம், கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. கர்த்தர் சபையை கட்டுவதற்கு முன்பாக குடும்பத்தை தான் அவர் ஏற்படுத்தினார். சபைக்கு இன்னொரு பேர் தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு. குடும்பங்கள் நன்றாக இருந்தால், சிறப்பாக இருந்தால், சபையும் நன்றாகவும் சிறப்பாகவும் இருக்கும். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே குடும்பத்தை பற்றி சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை வெறும் ஒரு சாதாரணமான ஒரு ஆண், பெண், அப்புறம் அவர்கள் மூலமாக பிறந்த பிள்ளைகள், இப்படி அடங்கிய சில மனிதர்களின் கூட்டம் கிடையாது. கிறிஸ்தவ குடும்பம் என்பது தேவனுடைய அருமையான விலையேறப்பெற்ற சத்தியங்களை குடும்ப வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்துவதுதான் கிறிஸ்தவ குடும்பம் என்பதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் படிக்கிறப்ப குடும்பத்துக்குரிய அநேக ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இன்றைக்கு எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து தியானிக்க இருக்கிறோம். நான் ரொம்ப ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், பவுல் சில நிருபங்களை சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது எழுதுகிறார். அது விசுவாசிகளுடைய எந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய இல்லாட்டில் கூடி வருகிற சபையாருக்கு அது எழுதப்படுகிறதோ அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படும். நம்மை போல ஒரு வசனத்தோடு ஒப்பிட்டு இன்னொரு வசனத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. நிருபம் மட்டும்தான் போகும். அதை அந்த சபையில் உள்ள ஊழியக்காரர் இல்லாவிட்டால் தூதன் என்று சொல்லுவார்கள், அவர் வாசிப்பார். அப்போ அதை வாசிக்கிறப்ப அவங்க கேட்பாங்க, வேற எந்த ஒப்பிட்டு பார்ப்பதற்கோ, வேறு வேத பகுதிகளை புரட்டுவதற்கோ, வேறு நிருபங்களோடு கம்பேர் பண்ணி படிப்பதற்கோ வாய்ப்புகள் கிடையாது. அந்த நிருபத்தை வாசிப்பார்கள், கேட்பார்கள், அதன்படி வாழ பிரயாசப்பட்டார்கள். வேற எந்த விளக்கமும் இருக்காது. ஆனால் அதை புரிந்து கொண்டார்கள். ஆகவே இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம், அந்த நிலைமையில் படிக்க போகிறோம். இதுக்குள்ளே என்ன எழுதியிருக்கிறார் நமக்கு இன்னைக்கு அதுக்கு விளக்கங்கள் எல்லாம் மற்ற நிருபங்களிலும் வேத வாக்கியங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல 18வது வசனத்தில், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அருமையான தேவதாசன் மூலமாக ஆவியில் நிரப்பப்பட்ட மனிதன் எப்படி இருப்பான், அவனிடத்தில் காணப்படக்கூடிய விசேஷித்த குணங்கள் எப்படிப்பட்டது என்பதை முதலாவது செய்தியில நம்ம கேட்டோம் இல்லையா? பரிசுத்தாவில் நிரப்பப்படுதல் என்பது கர்த்தருடைய ஊழியத்திற்கு மட்டுமல்ல, நம்ம குடும்ப வாழ்க்கைக்கும் மிக மிக அவசியம். விசுவாசிகளுடைய வாழ்விலே ஆவியானவராலே நிரப்பப்படுதல் மிக மிக அவசியம். ஏனென்றால் கர்த்தர் ஒரு காரியத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறப்ப அதை நாம் முழுமையாக சரியான முறையில் செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இல்லாவிட்டால், நிறைவு இல்லாவிட்டால் அது கீழ்ப்படிவது மிகவும் கடினமாக இருக்கும். அதனால குடும்ப வாழ்க்கையை குறித்து சொல்வதற்கு முன்பாக 18வது வசனத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல், கணவன் மனைவி என்கிற வித்தியாசம் இல்லாமல், குழந்தை பெற்றோர்கள் பிள்ளைகள் என்கிற வித்தியாசம் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை குறித்து சொல்லுகிறப்ப முதலாவது ஒவ்வொருவருக்கும் அவசியம் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வரி
கொள்ளாமல். மதுபானம் குடிக்கிறவனை மதுபானம் அடிமைப்படுத்தும். அவன் என்ன செய்கிறான்னு தெரியாது, அவனை மதுபானம் கட்டுப்படுத்தும். ஏதாவது பேசினால் அவன் பேசவில்லை, அவனுக்குள் இருக்கக்கூடிய மதுபானம் பேசுகிறது என்று நாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படி மதுபானத்திற்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது. மாறாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியினால் நிறைந்து பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் அடிமைப்படுவது நல்லது. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நாம் ஒப்பு கொடுத்தல் நல்லது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஆளும்படியாக பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டு, ஒவ்வொருவருக்கும் சொல்ல பொதுவாக ஆண் பெண் என்று பாகுபாடு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்தால் நிரப்பப்பட்டு நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் இதுவாக இருக்க வேண்டும். சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கு என்னது ஆவியினாலே நிரப்பப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம், ஞானப்பாட்டு, கீர்த்தனைகள் இவைகளின் மூலமாக ஒருவருக்கு ஒருவர் என்னது புத்தி சொல்லு. பாடல் என்றாலே சந்தோஷத்திற்கு அடையாளம். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், சந்தோஷமாக இருந்தால் பரிசுத்தாவுடைய நிறைவில் நம்ம சங்கீதம், ஞானப்பாட்டு, கீர்த்தனைகள் இவைகளின் மூலமாக செய்தியை பகிர்ந்து கொள்ளுதல். நம்முடைய பாடல் ஒன்று இருக்குது. நீங்கள் பைபிளில் உள்ள சங்கீதமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். இது எங்கே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு, எனக்கு அது ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம குடும்பத்தில் இருக்க வேண்டியது அல்ல தகப்பன் சொல்கிறதா, பிள்ளை சொல்லுகிறதா, கணவன் சொல்கிறதா, மனைவி சொல்கிறதா இல்லை, ஒருவருக்கு ஒருவர் நாம் புத்தி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். சபை கூடி வருதலை வைத்து எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேதத்தை நான் படிக்கிறப்ப 24வது வசனம், மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவும்படி என்னது ஒருவரை ஒருவர் கவனித்து. எதுக்கு? அன்பு செய்வதற்கும் நற்கிரியை செய்வதற்கும் நாம் தூண்டும்படியாக. வேற எதுக்கு தூண்டி விட்டுறக்கூடாது? தீமை செய்ய தூண்டி விட்டுறக்கூடாது. மற்றவர்கள் மீது தவறான எண்ணத்தை ஏற்படுத்தும்படியாக தூண்டி விட்டு விடக்கூடாது. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் என்னது புத்தி சொல்ல கடவும். அன்புக்கும் நற்கிரியைக்கும், அதான் அன்புக்கும் நற்கிரியை, அன்பு கூறுவதற்கு ஏவுதல், நற்கிரியை செய்வதற்கு ஏவுதல். இதுதான் புத்தி சொல்லுதலுடைய என்னது இருக்கணும், அடிப்படையாக இருக்க வேண்டும். தீய காரியங்களுக்கும் புத்தி சொல்லலாம், உட்கார வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு இல்லையா. ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுது ஆவியானவராலே நிறைந்து. இது எல்லா நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் இது இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுதல். அடுத்து என்ன போட்டிருக்குன்னா, உங்கள் இருதயங்களில் கர்த்தரை என்னது பாடி சந்தோஷம் இல்லை, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுது. இருதயத்தில் ஒரு பாட்டு ஹம்பிங் நம்ம எல்லாம் பாடுவில்ல, எப்பவும் ஹம் பண்ணிட்டு இருப்போம். சிலவங்களுக்கு பாத்ரூம் போனால் பாட்டு வரும் இல்லையா, எப்பவுமே பாடிட்டு இருதயத்தில் பாடிட்டு இருக்கிறது அது சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு. இது எப்படின்னா ஆவியினால் நிறைந்து அது இயற்கையாக வருங்க. சோபத்தில் பாட்டு பாடிட்டே இருப்போம், ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம், இல்லாட்ட வீட்டில் கிச்சனில் வேலை செய்துட்டு இருக்கிறோம், இல்லாட்ட மற்ற வேலைகள் செய்து கொண்டிருக்குன்னா இருதயத்தில் பாடுதல். யாரை பாடுதல்? யாரை பாடுதல்? கர்த்தரை பாடுதல். பாட்டுடை தலைவன் கர்த்தர் தான். கர்த்தரை பாடுதல் ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? அது ரொம்ப ஆச்சரியம். அது அந்த பரிசுத்தாவில் நிறைந்து செய்யக்கூடிய இருதயத்தில் கர்த்தரை துதி பாடி கீர்த்தனம் பண்ணி. அடுத்து என்ன போட்டிருக்கு? 20வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக நான் என்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கலாம். காலையில் பொங்கல் சாப்பிட்டேன் இல்லை, இருதயத்தில் ஸ்தோத்தரிக்கலாம் எப்பொழுதும். தமிழ்நாடு முழுதும் பொங்கல் கொண்டாடுகிறவளோ எனக்கு சக்கரை பொங்கல் கிடைத்தது அப்படின்னா பொங்கல் கொண்டாடுறோன்னு அர்த்தம் இல்லை, ஒரு சந்தோஷம். அங்கே நான் தங்கியிருக்கிற ஹோட்டல்லையும் பொங்கல் கொடுத்தாங்க, ஆனால் சக்கரை பொங்கல் கண்டோம், சாப்பிட்டோம், ஒரு சந்தோஷம். அதுக்கு உள்ளத்தில் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாம். எத்தனை பேர் கிடைக்கலையே.
அருமையான நண்பர்களை பார்க்கிறோம், உறவினர்களை பார்க்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கிறோம், புதிதான நபர்களை பார்க்கிறோம். இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துதல். எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல? புதிய புதிய அனுபவங்கள். என்னிடத்துல கேட்பாங்க, நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சம்பாதிச்சீங்க? நான் சொல்லுவேன், மனிதர்களை சம்பாதித்து வைக்கிறேன்னு சொல்லுவேன். என்ன? யார? மனிதர்களை. உலகம் முழுதும் மனிதர்கள் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுங்கள், உங்களை யாரை? மனிதரை பிடிக்கிறவராக மாற்றுவேன்னு சொன்னார். அது உண்மைதானே? நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், அதனால மனிதரை சம்பாதிக்க. யாருக்குன்னு? கர்த்தருக்கென்று. கர்த்தருக்கென்று மனிதரை சம்பாதிக்கிறவர்கள அவர்கள் என்னுடைய நண்பர்களாக, உறவினர்களாக, சகோதரர்களாக மாறி விடுகிறார்கள் அல்லவா? சகோதரர்களாக மாறி விடுறாங்க. இல்லை, என்ன சம்பாதிச்சிங்க? ஆட்களை சம்பாதிக்கிறது. அவர்களெல்லாம் பார்க்கிறப்ப எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் என்னது? இது எப்படி வரும்னா, ஆவியினால் நிறைந்த அனுபவம் உள்ளவர்கள், ஆவியினால் நிரப்பப்படுகிறவர்களுக்கு தான் இந்த அனுபவம் இருக்கு. எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்தல். மற்றபடி முடியாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு டைம் தான் வேணும். காலையில் 6 மணி இல்லாட்டா சாயங்காலம். எப்பொழுதும் நீங்க நான் சொன்னேன் இல்லை, அந்த ஜபம் தியானம் என்பது மூச்சு விடுறது மூச்சு எடுக்கிறது மாதிரி, இடைவிடாமல் எப்பொழுதும். அப்படிதான் போட்டிருக்கு பைபிள் புதிய ஏற்பாட்டில். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்கள்ட்ட சொல்லுகிறப்ப அவர்கள் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறிக்கும்படியாக அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். எப்போ இதெல்லாம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? பரிசுத்தாவியின் நிறைவில் இதுதான் நம்முடைய வாழ்வில் ஏற்படும். அது நம்முடைய சுவாபமாகவே மாறிவிடுங்க. நமக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம என்னன்னா செயற்கையாக செய்ய முயற்சிக்கிறோங்க. அன்பு குருன்னா ஒரு செயற்கை, ஒருத்தருக்கு ஊழியம் செய்யறோன்னா அது ஒரு செயற்கைத்தனம், எல்லாம் ஆர்டிஃபிஷியல். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இயற்கையாகவே இருக்கணுங்க. செயற்கை இருக்கணும், இயற்கையாகவே இருக்கு, சோபமாக இருக்கணும், நேச்சராக இருக்கணுங்க. அதனால சொல்றாசி எனக்கு. இப்போ பாருங்க, அடுத்தது தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் என்னது? இது எப்படின்னா ஆவியினால் நிறைகிறப்ப, பரிசுத்தால் நிறைகிறப்ப தெய்வ பயத்தில் ஒருவரோடுக்கு ஒருவர் கீழ்ப்படிதல். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யார் எஜமானாக இருப்பது என்பதல்ல, யார் பணிவிடை செய்வது தான் நோக்கம். புரியுதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணிவிடை ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம், அப்ப அதை தான் இங்கே எதிர்பார்க்கிறார். ஆவியினாலே நிறைந்து ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிதல் தெய்வ பயத்தோட. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், பிள்ளை, அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம். யாரு கீழ்ப்படிதல்? அதான் ஒருவருக்கு ஒருவர் என்ன போட்டிருக்கு? ஒருவருக்கு ஒருவர் யார் கீழ்ப்படிவது என்பதெல்லாம் போட்டி இருக்கணுமே தவிர யார் எஜமானாக இருக்கிறது என்பதல்ல. பைபிள் சொன்ன மாதிரி கனம் பண்ணுவதில் என்ன செய்யுங்க? யார் கனம் பண்ணது? ஃபர்ஸ்ட் அவரு ரெஸ்பெக்ட் கொடுக்க, அவரு முதல்ல எனக்கு மதிப்பு தரட்டும், அதுக்கப்புறம் நான் என்னது மதிப்பு தருவேன், அப்படிலாம் கிடையாது. கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணுவதில் என்னது? முந்திக் கொள்ளுங்கள். ஒருத்தர் கேட்டார், நான் வட இந்தியாவில் இருக்கிறேன், மற்றவங்க விஷ் பண்ணுறப்ப வேறு வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க, அதனால் எனக்கு பதிலாக அவர்களை கனம் பண்ண முடியவில்லைன்னு. நான் சொன்னேன், அதுக்கு ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் அவங்கள விஷ் பண்ணி வேறு பேர் சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் விஷ் பண்ணியிருங்க. குட் மார்னிங், அவனுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு போவான். அவனுக்கு ஏன் டைம் கொடுக்குறீங்க? எனக்கு முதல்ல மதிப்பு தரட்டும்னு ஏன் மதிப்பு தரணும்? டைம் கொடுக்குறீங்க. கனம் பண்ணதில் முந்திக் கொள்ளுங்கள். யார் கீழ்ப்படினா ஆவியினால நிறைந்து. இது நம்முடைய பேசிக் ஆட்டிடியூடாக இருக்கணும். அதாவது அடிப்படையில் உள்ள மனநிலையாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் பொருத்தமாக. இது வர்றது ஆவியினால் நிறைகிறப்பதான், பரிசுத்தாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஆவியான நம்மை வழி நடத்துகிறப்ப இந்த குணங்கள் இயற்கையாகவே நமக்குள் உருவாகும். இப்ப பவுல் இந்த நிருபத்தை என்ன பண்றாருன்னா, சிறைச்சாலையிலிருந்து எழுதி எபேசுவிலே கூடி வருகிற பரிசுத்தவான்களை கொடுக்கிறார். அப்ப இதெல்லாம் வாசித்து வர்றப்ப அது ஒருத்தர் வாசிக்கிறார், என்ன மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து சபையில் வாசிக்கிறாரு. விசுவாசிகள், ஆண் பெண், வயது முதிர்ந்தவர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சிறைச்சாலையிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவன் நமக்கு என்ன எழுதிவிட்டிருக்கிறார் என்கிற ஆவலோடு காத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப திடீர்னு வாசிக்கிறவர் இதை சொல்லிட்டு சொல்றாரு, திடீர்னு கூப்பிடுறாரு, மனைவிகளே அப்படின்னு போட்டிருக்கு. உடனே என்ன பண்ணியிருப்பாங்க பக்கத்தில் சகோதரி, ஏய் நமக்கு பவுல் எழுதியிருக்கிறாரு, நமக்கு என்னது பவுல் எழுதியிருக்கிறார், மனைவிகளேன்னு கூப்பிடுறாரு. அப்போ நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ்,
பவுல் வந்து சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்போ நமக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்லி இருக்கிறாரு. அந்த செய்தி என்னன்னா, சகோதரிகள்லாம் அப்படி தலையை நிமிர்ந்து பார்த்துருப்பாங்க. இதுக்கு முன்னால் உள்ளது பொதுவானது, எல்லாரும் கவனமாக இருந்திருப்பாங்க. எல்லாரும் தட்டிட்டு பாருங்க, பவுல் சிறைச்சாலையில் இருந்தால் நம்ம நினைச்சிருக்காரு. திருமணமான மனைவி என்கிற நிலைமையில் உயர்த்தப்பட்டிருக்கிற நம்மை பவுல் நினைத்து எழுதுகிறார். ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். அதனால செவி கொடுப்போம். பிள்ளையெல்லாம் அது விளையாடிட்டு இருந்திருக்கு. உடனே ஒரு பிள்ளை அமைதியாக உட்கார், தாத்தா பவுல் எழுதியிருக்கார். என்ன எங்களுக்கு எழுதியிருக்கிறார்? அப்படி ஒரு 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 இன்ப அதிர்ச்சி உண்டாயிருக்கிறோம் சகோதரிகள் மத்தியில். மனைவிகள்கிட்ட மனைவி, அதாவது திருமணமாகி மனைவி என்கிற ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டவர்களுக்கு எழுதுகிறாரு. எப்படி இருந்தான்னா, ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இதெல்லாம் செய்து கொண்டு நீங்க குடும்ப வாழ்க்கையில் வர்றப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 18வது 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் பரிசுத்தாவினுடைய நிறைவினால, பரிசுத்தாவின் பலத்தினால நம்முடைய வாழ்க்கையில இந்த குணம் இல்லாவிட்டால் கீழே உள்ளதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முடியாது, செயற்கையாக செய்யவே முடியாதுங்க. 18 21 வசனமும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை வாழ்க்கையாக இருக்க வேண்டும், அன்றாட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். 24x7 அந்த நிலைமையில் இருக்கணுங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு மனைவிகளே அப்படின்னு கூப்பிடுறப்ப சொல்றார், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. இங்க பவுல் சொல்றார், நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல என்ன போட்டிருக்கு? உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்றார். உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷருக்கு இல்லை, சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த அந்த என்ன சொல்றாங்க, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், என் புருஷன் என்கிற அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் சொல்லுவேன் இல்ல, அது எனக்கு தான் சொந்தம். உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிறார். சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். சவுரெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஒருவேளை தங்களை உள்ள ஏன் பவுலுக்கு என்னுடைய விஷயம் எப்படி தெரியும்? யாரும் சபையில் இருந்து போட்டு கொடுத்துட்டாங்களோ? அவர் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. நம்ம விஷயம் பவுலுக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு? இல்லாட்ட வாசிக்கிறவருக்கு ஏதோ தான் சேர்த்து வாசிக்கிறாரோ? ஏன்னா அந்த நிருபம் அவர் கையில் மட்டும் தானே இருக்கு, கிரேக்க மொழியில். அப்படிலாம் சிலவங்க நினச்சிருப்பாங்க. இல்லாட்ட நினச்சிருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் எபேசு சபையிலேருந்து ஒருத்தர் பவுலை பார்க்கறதுக்கு போனார். அவர் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டார், போ அவருக்கு பழி அப்படி நினைத்திருக்க. நம்மள மாதிரி நினச்சிருப்பாங்க. நாம் யாராவது ஒரு சகோதரத்தில் போய் அவருக்கு சில ஆலோசனை சொன்னால் நம்மளை பற்றி யார்டா சொல்லி கொடுத்தது நினைப்பாங்க. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அதுக்கு ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். புருஷரும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். எப்படின்னா, ஏன் நீங்க புருஷருக்கு கீழ்ப்படினா, கிறிஸ்து சபைக்கு தலையாகவும் இருக்கிறார், அதை காப்பாற்றுகிறவருமாய் இருக்கிறார். புரிஞ்சா? தலைதான் காப்பாற்றுகிறது. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல அப்படின்னு போட்டிருக்கு. அவரே சரீரத்துக்கு யாரா இருக்கிறார்? இந்த தலைமை பொறுப்பு என்பது ஈஸியானது இல்லைங்க. நீங்க நினைப்பீங்க தலைவர்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. தலைமை பொறுப்பு எப்போ வருகிறதோ அப்பொழுதே பொறுப்பு வந்து விட்டது. இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருப்பதனால சபையை ரட்சிப்பது அவருடைய வேலை, காப்பாற்றுவது. இந்தியாவுடைய பிரதமர் மோடியா இருப்பதனால, அவர் பிரதமராக இருக்கிறதுனால நாட்டை காப்பாற்ற வேண்டியது அவருடைய பொறுப்பு. தலைமை பொறுப்பில் இருக்கிற அந்த டைட்டில் நல்லா இருக்கும், ஆனால் இரவு தூங்க முடியாதுங்க. பங்களாதேஷுக்காரன் என்ன செய்வான், சீனாக்காரன் என்ன செய்வான், பாகிஸ்தான்காரன் என்ன செய்வான், தாலிபான் என்ன செய்வான், இலங்கையிலேருந்து என்ன செய்வாங்க, நேபாள் என்ன செய்வாங்க. தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க நாட்டை பாதுகாக்கணுங்க. அதை கிறிஸ்து சபைக்கு தலை மட்டுமல்ல, அவரே சரீரத்துக்கு யாரு? இரட்சகர். அதனால ஹஸ்பண்ட் தலைவர் அப்படின்னா அவருக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. அவர் தான் குடும்பத்தை காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர், அதான் அர்த்தம். அவரை போய் நம்ம சிக்கல் படுத்துட்டு இருந்தா முடிஞ்சு போச்சு. அவருக்கு பொறுப்பை செய்ய முடியாதுங்க, எதிர்கட்சி மாதிரி இருந்தா. சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு யாரா இருக்கிறார்?
தலையா இருக்கிறான்னு நம்மை ஆட்சி செய்வதற்கல்ல, அதிகாரம் செலுத்துவதற்கல்ல, நம்மை அடிமைப்படுத்துவதற்கல்ல. அவர் தலையா இருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறது போல மனைவியையும் காப்பாற்றுகிறவர் அவர்தான். தலைதான் இருக்கிறவர் தான் காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர். இதை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அந்த ஆர்டர் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள, அதாவது ஆவிக்குரிய ஒரு ஆர்டர் இருக்குல்ல, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வேத புத்தகத்திலே நிறைய குடும்பங்களை பற்றி படிக்கிறப்ப தெரியும், ரைட்? அதில் என்ன போட்டிருப்பாருங்க? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒவ்வொரு புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறப்ப எனக்கு கிறிஸ்து தலை, நான் இண்டிபெண்டா செயல்பட முடியாதுங்க. நான் கிறிஸ்து எனக்கு தலையாக இருப்பதனாலே என்னுடைய தலையாக இல்லாவிட்டால் எனக்கு ஹெட்டாக இருக்கக்கூடிய அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு அவர் சொல்வதைத்தான் நான் செய்ய முடியும். அப்படி நான் செய்யாவிட்டால் கிறிஸ்து எனக்கு தலை இல்லை என்பதை, தலைமைத்துவத்தை நான் மறுக்கிறேன். என்னுடைய இஷ்டம் போல இங்கெல்லாம் பேச முடியாது. என்னுடைய தலை அவர். அதை புரிந்து கொள்ள வேண்டாம். அந்த தலைமைத்துவத்தை புரிந்து, எனக்கு கிறிஸ்து எனக்கு தலையா, நான் கிறிஸ்து புருஷருக்கு கிறிஸ்து என்னது தலையா இருக்கிற நான் பர்சனலைஸ் பண்ணி பார்ப்பேன் அதை. அப்போ எனக்கு தலை கிறிஸ்து, அவ்வளோதான். அதில் யாரும் கிறிஸ்து என்ன சொல்கிறார் அதை செய்வது தான் என்னுடைய கடமை. ஏனென்றால் கிறிஸ்து என்னுடைய தலையாக இருக்கிறார். என்னுடைய தலை எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியுங்க. உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடையாது. அவர் சொல்லுவார், அப்படி அவர் சொல்றதை செய்கிறது, அவரை கீழ்ப்படியணும். ஏன்னா எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறாரு? உயிரையே கொடுத்திருக்கிறார் அல்லவா? உயிரை கொடுத்தவர் என்னுடைய தலைவர், என்னுடைய ஆண்டவர். அப்போ அவரை கேட்டு செய்தல் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் புரியுது. ஒவ்வொரு புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். ஸ்திரீக்கு யாரு? புருஷன் தலையா இருக்கிறார். எப்படி நம்ம கிறிஸ்துவை அறிந்து உணர்ந்து அவருக்கு கீழ்ப்ப, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்திரீக்கும் புருஷன் தலையா இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார். அப்படின்னா கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு இடையே உறவு பாருங்க. தலைவர் என்று சொன்னால் பிதாவானவர் குமாரனை என்ன செய்யல? துன்பப்படுத்துறது கிடையாதுங்க. பிதாவானவர் தனக்குரிய அனைத்தையும் குமாரனில் அன்பு கூர்ந்து எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். பிதாவுக்குரிய அனைத்தும் குமாரனுக்குரியது. ஆனால் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார். அந்த உறவை நீங்க படிச்சு பாருங்க. யோவான் சுவிசேஷம் படிச்சு பாருங்க. அது மாதிரி தலைமைத்துவம் இல்லாவிட்டால் தலை அப்புறம் கீழ்ப்படுதல் என்பது வேதனைக்குரிய ஒரு காரியம் அல்ல. நமக்கு தலையாக இருப்பவர் யார் என்பதை உணர்ந்து கொள்கிற வேளையில், அவருடைய பொறுப்புகளை உணர்ந்து கொள்கிற வேளையில், தலையாகி இருக்கக்கூடிய கிறிஸ்து எனக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கிற வேளையில் இயற்கையாகவே சுபாவத்தின் அடிப்படையிலே அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் வந்து விடுகிறது அல்லவா? அப்ப சொல்றார், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க? சொந்த மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு எப்படி இருக்கிறார்? தலையா இருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகரா இருக்கிறார். புருஷனுக்கு அடுத்து இருக்கு நிறைய காரியம். தலையா இருக்கக்கூடிய கிறிஸ்து சரீரத்துக்கு இரட்சகர். நான் என் மனைவிக்கு தலையாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய மனைவியை காப்பாற்றக்கூடியது என்னுடைய பொறுப்பு. தலையா இருக்கிறேன்னா அவளை பிடிச்சி காலில் போட்டு மிதிக்க முடியாது. இஷ்டம் போல என் வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த முடியாது. அவளை காப்பாற்றுவது என்னுடைய வேலை. ஏன்னா கிறிஸ்து அப்படிதான். சபைக்கு தலையா இருக்கிறார். சபையை ரட்சிக்கிற சபையினுடைய இரட்சகரும் அவர் தான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 24. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியா? சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னா சபையினுடைய இரட்சகர் அவர், காப்பாற்றுகிறவர் அவர். சபைக்கு எந்த உணர்வு இருக்கணும்? காப்பாற்றுகிறவர். இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் சில சபைகளில் நிறைய பிரச்சனை வருங்க. அப்போ என்ன செய்யறது? சண்டை போடுவோமா? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், ஏய் நீ ஏன் சண்டை போட போற? சபையினுடைய தலை நான், சபையினுடைய இரட்சகர் நான், சபையினுடைய அஸ்திபாரம் நான், சபையை போஷிக்கிறவர் நான், சபையை காப்பாற்றுகிறவர் நான். உனக்கு என்ன வேலை? நீ அமைதியாக உட்கார், நான் பார்த்துடுறேன். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான்.
சபையின் தலை. அதற்கு சொல்லப்பட்டு கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறதை புருஷர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்ம உணரணும். சபைக்கு கிறிஸ்து எப்படி தலையாக இருக்கிறார்? அது கீழே வருங்க. சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் என்னது கீழ்ப்படிய வேண்டும். எந்த சொந்த புருஷனுக்கு முதல்ல அது அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? சொந்த புருஷன், சொந்த புருஷன், எம் புருஷன், எனக்கு மட்டும்தான். சைஜு சிரிக்கிற, எனக்கு மட்டும்தாங்க அவர் என் சொந்த புருஷன். அப்படி ஒரு 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 கௌரவம் இருக்குங்க. என் சொந்த புருஷன் இவர் தாங்க என் புருஷன். அப்படி கையை பிடிச்சி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்படி சொந்த புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் அப்படிதானே போட்டிருக்கு. எந்த காரியத்திலையும் நினைச்சீங்க அது விசுவாசி. இது விசுவாசிக்கு விசுவாசிக்கும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு இது. எந்த காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். ஒரு முறை நான் ஒரு பைபிள் ஸ்டடிக்கு போவேன், முன்னால் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த கொரோனா டைமில் அது நின்று விட்டுது. ஏன்னா வயதானவங்க தான் வருவாங்க. அப்போ ஒரு வயதான அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனைங்க. கஷ்டத்துக்கு எனக்கு என்னன்னு கேட்டேன். இந்த காணிக்கை கொடுக்குறதுல பிரச்சனை. என்ன கொடுக்குறதுல? காணிக்கை கொடுக்குறதில்ல, எவ்வளோ கொடுக்குறது என்பதில் 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம். இப்போ எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அங்கிள் இப்படி சொல்கிறாங்க, நான் இப்படி சொல்கிறேன். இதனால எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை எப்படி தீர்க்கிறது? நான் சொல்கிறது சரியா, என் புருஷன் சொல்கிறது சரியான்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எண்ணாகமம் 30ஆம் அதிகாரம் படிங்க. எண்ணாகமம் நீங்கள் எடுத்து பாருங்கள். எண்ணாகமம் 30ன்னு தான் நினைக்கிறேன். வாசிப்போம் லைட்டாக. எண்ணாகமம் 30. இங்கே காணிக்கையோட ஒரு பொருத்தனையை பற்றி வருது. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், பெண் பிள்ளை இல்லாவிட்டா மனைவி, இவங்க போய் ஒரு பொருத்தனையை பண்ணிட்டு வந்துடுறாங்க. எல்லாரும் காணிக்கை ஒன்று கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. முத்தையா பிரதர்கிட்ட சொல்கிறாங்க ஒரு சகோதரி, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் இவ்வளோ தருவோம்னு. வீட்டில் போய் சொல்கிறாங்க, டிஸ்கஷன் வந்துடுச்சு. புரிஞ்சு சொல்கிறேன், என்ன தெரியாமல் இப்படி போய் சொல்லலாம்? நான் நம்மகிட்ட இருக்க பணத்துக்கு இவ்வளோ வேலை கணக்கு போட்டு வச்சிருக்கிறேன், இதெல்லாம் இதுக்குன்னு செலவு பண்ணணும்னு வச்சிருக்கிறேன். அதுக்கிடையில் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துட்டீங்களே. அது சின்ன சின்ன சண்டை, வாக்குவாதம். என்னது வாக்குவாதம்? யார் சொன்னதை நிறைவேற்றணும். அப்போ இதை வாசிக்கிறப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்போ கர்த்தருக்கு பொருத்தனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனம், தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை தன் சிறு வயதிலே கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டால், அவள் செய்த பொருத்தனையும் அவள் பண்ணின கொண்ட நிபந்தனையும் அவளுடைய தகப்பன் கேட்டும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருப்பானே. ஆனால் அவள் செய்த எல்லா பொருத்தனையும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்ட நிபந்தனை என்னது? தகப்பன் அறியணும். அப்ப அமைதியா இருக்கிறான்னா ஓகே. அவள் செய்த பொருத்தனையும் என்ன போட்டிருக்கு? அவள் செய்யும்படி தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தின நிபந்தனையும் அவளுடைய தகப்பன் கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்தால் அது நிறைவேற்றப்பட வேண்டியதில்லை. அவளுடைய தகப்பன் வேண்டாம் என்று தடுத்தபடியினாலே கர்த்தரதை அவளுக்கு என்னது? மன்னிப்பார். அதான் இதுக்கு போய் சண்டை. அதுக்கு அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா மனைவி போய் இப்படி வந்துட்டு இதான் ஆவிக்குரிய காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் வீட்டில் பிரச்சனை. ஹஸ்பண்ட் சொல்ற வேண்டாம், முடிஞ்சு மன்னிப்பார், கர்த்தர் அதை பாவமாக எண்ண மாட்டார். எல்லா காரியத்திலையும் எந்த காரியத்திலையும் நான் கணவன் மனைவி ஒரு விசுவாச குடும்பத்தை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? யார் கீழ்ப்படி அதை பற்றி பார்த்தோம். ஆவியினால் நிறைந்து தேவ பக்தியோடு ஒருவருக்கு ஒருவர் இருந்து, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் இருந்து கீழ்ப்படிந்திருங்கள். யார் யாருக்கு ஊழியம் செய்கிறது அப்படின்னு அதில் தான் நம்ம உற்சாகமாக இருக்க வேண்டும். அவை எந்த காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட், இப்போ போலாம் பாருங்க. இது அவர் எழுதுறார். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா இப்படியே எழுதிட்டு ஒரு திடீர்னு சொல்றாரு. அங்க முடிச்சுட்டு இப்ப பக்கத்தில் வாசிக்கிற சொல்ற புருஷர்களேன்னு தொடங்கிட்டாருங்க. உன்னை புருஷர்கள்லாம் தலையை தூக்குறாங்க. இதை சொல்றதுக்கு முன்னால இனி சகோதரிகளுக்கு நான் சொல்றேன்,
நீங்கள் நீ என்ன பண்ணணும்னா, கர்த்தர் என்ன கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தரிடத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்முடைய வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சொந்த புருஷனுக்கு நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அந்த கிருபையும் பலனையும் எனக்கு தாரும். நம்முடைய ஜெபம் எப்படின்னா, என் புருஷன் எனக்கு செய்யணும் அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் என்ன செய்வேன் அதை முதல்ல வைங்க. நான் என்ன செய்யணும்? ஆண்டவர், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளை, எனக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை, குடும்ப வாழ்க்கையில் என் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே உம்முடைய வசனத்தின்படி என்னுடைய சொந்த புருஷனுக்கு நான் கீழ்ப்படிவதற்கு வேண்டி எனக்கு பலன் தாரு. சில கீழ்ப்படியாமல் நம்ம இருக்க முடியும். அதான் ஜெபமா இருக்கு. ஆண்டவர் நம்மை மாற்றுவார். ஆனால் இன்னைக்கு அப்படிக்கெல்லாம் கிடையாது. மனைவி புருஷனை பற்றியே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, புருஷன் என்னது மனைவியை பற்றியே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சைஜி வீட்டில் போய் எப்படி ஜெபம் பண்ணணும்? கர்த்தர் எனக்கு தந்த புருஷன் சுதனுக்கு நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். சுதன் சிரிக்கிறாங்க. நான் அவங்க பேரை பண்ணுறேன்னா எனக்கு அந்த உரிமை இருக்கிறது, அதனால சொல்கிறேன். மற்றவங்க பேரை நீங்கள் நினைச்சிடக்கூடாது. அப்படி தான் ஜெபம் பண்ணணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது மாறி மாறி ஜெபம் பண்ணணும். பாஸ்டர் வந்தோடனே மூப்பர் வருவார், மனைவி சொல்லுவாங்க, இந்த புருஷனை கொஞ்சம் அவருக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. என்னது அவருக்காக? என்னது ஜெபம் பண்ணுங்க? எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அவர் என்னிடத்தில் அன்பு கூறணும் இல்லைங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு மனைவி என்கிற ரோலில் ஆவியானவர் எனக்கு சில கடமைகளை சொல்லி இருக்கிறார், நிறைவேற்ற வேண்டும் என்று. எந்த விஷயத்திலும் யாருக்கு கீழ்ப்படியணும்? அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதில் எனக்கு கொஞ்சம் மன கஷ்டங்கள், பாரங்கள் இருக்கிறது. அது நீங்கி ஆண்டவருடைய வசனத்தின்படி நான் அவருக்கு கீழ்ப்படியணும். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னா மூப்பர்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இது கணவன் போனோன்னு எனக்கு வீட்டுக்காரிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் கீழ்ப்படுதலே கிடையாது. ஆனால் அவர் சொல்லணும், இல்லைங்க ஐயா வீட்டுக்கு வந்தீங்க ரொம்ப நல்லது. மனைவிடத்தில் அன்பு கூறுவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கொஞ்சம் கசப்புணர்வுலாம் இருக்குது. அது நல்லது இல்லைன்னு வேதத்தில் நான் படிச்சுட்டேன். அன்பு கூற தான் வேதம் சொல்லுகிறது. அதனால் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அன்பு கூறுவதுன்னா கண்டிப்பாக அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். இது மாறி மாறி ஊழியக்காரர்கிட்ட மூவ் சொல்லி ஒரே பிரச்சனை. அப்படி இருக்கக்கூடாதுங்க நம்முடைய வாழ்க்கை. நான் சொல்ல சரிதானா? மூப்பர்கள் இல்லாட்ட ஊழியக்காரங்க இப்படி பிரச்சனை கேட்டோம்னா அநேகர் அமைதியாக உள்ள வச்சுருப்பாங்க. சிலவங்களுக்கு அமைதியாக வைக்க தெரியாது. அங்கே கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதாவது என்னது பிரச்சனையாமே அப்படிம்பாங்க. நாகர்கோயிலில் நிறைய இடத்துல ஜெபக்கூடுகை நடக்குதான். பெண்கள் கூடி ஜெபப்பாங்க. அதுக்கு ஒரு இது வச்சுருக்கிறாங்க, தந்தி நியூஸ் உண்டு, சன் நியூஸ் உண்டு. அங்கே ஜெபம் முடிகிறதுக்கு முன்னால் நாகர்கோயில் முழுதும் தெரிஞ்சிடும் யாருக்கு வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை என்ன, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை என்ன. இப்படிப்பட்ட காரியங்களை பகிர்ந்து கொள்கிறப்ப பொறுப்பாளர்களாகிய நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக மனம் திறந்து சொல்கிறாங்க. இல்லை நான் கீழ்ப்படிய வேண்டி இருக்குது, இல்லாட்டா அன்பு கூற வேண்டியது. ஆனால் இதை நேர்த்தியாக சொல்கிறப்ப எவ்வளோ அழகாக இருக்கும். பிரச்சனையை சொன்னால் எப்படி இருக்கும்? என் மனைவி அன்பு கூறவில்லை, என் புருஷன் என் புருஷன் என்ற கீழ்ப்படியில்லை, என் மனைவி என்னிடத்தில் அன்பு கூறவில்லை என்று சொன்னால் அது ஒரு ப்ராப்ளம். ஸோ நமக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அது கீழ்ப்படுகிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி பவுல் சொல்லிட்டு வரப்ப புருஷர்களே அப்படின்னு கூப்பிடுறார். புருஷர்களே என்ன போட்டிருக்கு? உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படின்ட்டார். மனைவிகளில் அன்பு கூறுங்கள். மனைவிகளில் அன்பு கூறுதல் ஏன் அப்படின்னு வர்றப்ப அதுக்கு ஒரு டெபினிஷன். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையா அதை தமக்கு முன் எனது நிறுத்திக் கொள்ளும்படிக்கும் தம்மை தாமே அதற்காக நினைச்சார், ஒப்பு கொடுத்தார். சபைக்காக கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். அதுக்கு ஒரு நோக்கம் பின்னால் இருந்தது. புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுங்கன்னா அதுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது. அது சும்மா அன்பு கூறுதல் இல்லை, அதுக்கு பின்னால் ஒரு பெரிய நோக்கம். இயேசு கிறிஸ்து சபையின் மீது அன்பு கூர்ந்து தன்னை அதற்காக ஒப்பு கொடுத்தாருன்னா அதுக்கு பின்னால ஒரு நித்திய நோக்கம் இருக்கிறது. நித்திய நோக்கம் இருக்கிறது அன்பு கூறுதல். அதுக்கு பின்னால் ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அது என்ன நோக்கம் என்பது கீழே இருக்கு. அழகா அதை எழுதுறாரு பாருங்க இல்லையா? ஒப்பு கொடுத்தார். அப்படியே அப்ப முன்னால சொன்னதை மறந்துடக்கூடாது. என்னது முன்னால சொன்னது? என்னது மறக்கக்கூடாது. இந்த நிருபத்துக்கெல்லாம் பின்னால் நிருபம் என்றால் கடிதம். அது கடிதம் என்பது இப்படி வசனம் பிரிச்சுலாம் எழுதியிருக்க மாட்டாங்க.
முதல்ல இருந்து கடைசி வரை எப்படி தான் இருக்கும். ஒன்றாவது பிற்காலத்தில் அந்த வசனங்கள் எழுதி கொடுக்கப்பட்டது. அதனால் கடிதம் வாசிக்கிறப்ப முன்னால் சொன்னதை மறந்துடக்கூடாது. அப்போ தான் பின்னால் இது எதுக்கு சொல்லியிருக்குன்னு தெரியும். அதை வந்து பிரேக் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதுக்குள்ள என்ன இருக்குது, என்ன சொல்ல வருங்க. ஏன்னா அந்த நேரத்தில் எபேசிய நிருபம் மட்டும்தான் அவங்களுக்கு எழுதி கொடுக்கப்படுகிறது. வேற பக்கத்தில் கொலோசிய நிருபமும் அவங்க கையில எல்லாம் கிடையாது. அது வாங்கணும்னா கொலோசிய சபைக்கு போகணும். அப்போ அதுக்குள்ளே இருந்து அவங்க புரிந்து கொள்ள வேண்டுமல்ல. அப்படியே புருஷர்களும் அப்படியேன்னு யார மாதிரி கிறிஸ்து ஒரு பெரிய நோக்கத்தோடு தம்மைத்தாமே சபையில் அன்பு கொடுத்து அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே என்ன போட்டிருக்கு, புருஷர்களும் தங்கள் மனைவிகளை எப்படி தங்கள் சொந்த, அதாவது மனைவியை வந்து நம்ம அந்நியராக நினைக்க கூடாதுங்க. என்னுடைய சொந்த சரீரம், மனைவி நானும் ஒண்ணுதான். அது நினைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவங்க வேற குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், அவர் வேற ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பத்தில் பிறந்து அங்கே வாழ்ந்து வளர்ந்துருக்கலாம். ஒரு 24-25 வயதில் வந்து திருமணமாகி புருஷனுக்கு வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ புருஷன் அவளை சொந்த சரீரமாக என்ன செய்யணுமா, சொந்த சரீரங்க, என்னுடைய மை ஓன் பாடி. அவங்க பெற்றோர் அப்பா அம்மா வேறையா இருக்கலாம். என்னுடைய அந்த எண்ணம் நமக்கு முதல்ல ஒன்றும். இன்னும் நிறைய பேருக்கு அந்த எண்ணம் வரலையே. புருஷன் வீட்டில் இல்லை, மனைவிகிட்ட வந்து நம்முடைய உறவினர் ஒருவர் மேரேஜ் இன்விடேஷன் கார்டை கொடுத்துட்டு நீங்கள் திருமணத்திற்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. திருமண கார்டை வாங்கிட்டு புருஷன் சாயங்காலம் வந்தோடனே மனைவி சொல்கிறாங்க, இப்படி திருமண கார்டு வந்திருக்கு, 3ஆம் தேதி திருமணம்னா நீ மட்டும் போயிட்டு வா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரா? நம்ம 2 பேரும் ஒன்று தானே, 2 பேரும் யாரு ஒன்று தானே. அந்த ஆட்டிடியூட் வர மாட்டேங்குது. அப்படி தான் சொல்லிட்டு போனாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியா சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இல்லையா? மனைவி என்னை நான் எப்படி, அது ஒரே சரீரமாக பாவித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வேற யாரும் கிடையாது, அவங்க என்னுடைய சரீரம். ஆட்டிடியூட மாத்தும். என்னைக்கு அந்த தேவ சமூகத்தில் சபைக்கு முன்பாக அந்த மனைவி என்கிற அந்த ஸ்தானத்தில் கையை பிடிச்சோமோ அவங்க வேற, அவங்க என்னுடைய சரீரம். அவங்க வேற சபையை சார்ந்தவங்க, அவங்க வேற ஊரை சார்ந்தவங்க, அவங்க வேற அதெல்லாம் கிடையாது. என்னுடைய சரீரம் சொந்த சரீரமாக பாவிக்கணும். சொந்த சரீரம் ரொம்ப ஆச்சரியம். அந்த ஆட்டிடியூட மாத்துவோமே இல்லையா? இது சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களை என்ன செய்ய வேண்டும். அப்போ அந்நியர் என்கிற அந்த எண்ணமே இருக்கக்கூடாதுங்க. என்னுடைய சொந்த சரீரத்தை, நான் என்னுடைய சொந்த சரீரத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறேன் தெரியுமா? தேவையில்லாமல் டீ காஃபி குடிக்க மாட்டேன். அதுக்கு என்ன ஹெல்த்தியான ஃபுட்டு. நிறைய பேருக்கு ஆச்சரியம், ரவிக்குமார் இவ்வளவு சரீரத்தில் இவ்வளோ இது இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறாரு நீங்கள் கேட்பாங்க. அது யாருன்னு நான் கொஞ்சம் கவனமாக இருப்பேன். எனக்கு அதை பற்றி ஒரு கேர்லெஸ். ஏன்னா கவனமாக இருக்கணும், அதை மாதிரி கவனிக்கணும். அதான் சொந்த சரீரம் பாவித்து அவர்களில் என்ன செய்யுங்க, சொந்த அந்நியராக பாவித்து அடுத்த வீட்டிலேருந்து வந்தவங்க, அடுத்த ஊர்லேருந்து வந்தவங்க, அடுத்த சபையிலேருந்து வந்தவங்க, அப்போதுனால பாதுகாக்கணும் கிடையாது. என்னுடைய சொந்த சரீரத்தை நான் பாதுகாப்பது போல, அன்பு கூறுவது போல, நேசிப்பது போல நான் கூறணும். நான் எல்லாம் சீக்கிரமாக தூங்க போயிடுவாங்க. ஒரு பைபிள் ஸ்டடிலாம் முடித்து 9-10 மணிக்கு மேலே தூங்க போயிடுவேன். காலையில் எழும்பிடுவேன், அதில் கரெக்டாக இருப்பேன். எல்லா இது ஏன்னா இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உடம்புக்கு கொஞ்சம் என்னது களைப்பு மாதிரிலாம் தெரியும். அதனால் அதுக்கு உடம்பு ரொம்ப உற்சாகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லா ஓய்வு கொடுப்பேன். இரவுன்னா தூங்குறது, அவ்வளோதான் எனக்கு வேலை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இரவில் வந்து மனிதன் தூங்க வேண்டும், மிருகங்கள் எல்லாம் என்ன செய்யணும், அது ஆண்டோடைய படைப்பு, அதை மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள். நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். விசுவாசிகள் 9க்கு மேலே 9-9:30 மேலே எனக்கு ஃபோனே பண்ண மாட்டாங்க. அண்ணன் தூங்கியிருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. நான் அது என்னுடைய சரீரத்தை நம்ப அதுக்கு ஏன்னா இல்லைன்னா ஏதாவது இது வந்துட்டுன்னா அப்படி மனைவியை சொந்த சரீரமாக பாவித்து அவர்களில் அன்பு கூறுங்கள். இதுக்கு மேலே எப்படிங்க எடுத்துக்காட்டு சொல்றது? நம்முடைய ஆட்டிடியூட் ஒருவேளை வித்தியாசமாக இருக்கலாம், அதெல்லாம் மாறணும். ஒருவேளை முடியலைன்னா புருஷர்கள் ஜெபம் பண்ணணும். என்னுடைய மனைவியை நான் என்னுடைய சரீரமாக பாவிக்க வேண்டும் என்று உம்முடைய வேதத்தில் சொல்லி இருக்கிறேன். ஸோ அதை நான் பாவிக்கணும். நான் என்னை ஆவியினால் நாம் நிரப்பப்படுதல் ரொம்ப அவசியம்.
தேவையில்லாத காரியங்களை விட்டு ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படிதான் புருஷர்கள் ஜெபம் பண்ணும். சொந்த சரீரமாக பாவித்து, வேற யாரும் இல்லைங்க, என்னுடையவள் பாவித்து அவளை அன்பு கூறுங்கள். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னித்தானே என்னது. சரி, புருஷன் நான் என்னை நேசிக்கிறேன் என்று சொன்னால் என் மனைவிடத்தில் நான் அன்பு கூறுகிறவன் தான் என்னை நேசிக்கிறேன் அர்த்தம். மனைவியை வெறுக்கிறேன் என்றால் என்னையே வெறுக்கிறேன் என்று அர்த்தம். இதெல்லாம் பைபிளில் தான் வரும், வேற எங்கேயும் இப்படி சொல்ல முடியாதுங்க. தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் என்னது அன்பு கூறுகிறான். ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். என் மனைவி இங்க இல்லை, என்ன இவர் நல்லா பேசுறாரு இல்லை, அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அப்படி குறைவில் இருந்தாலும் நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்வோம். யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. இல்லை, தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். நான் கேட்கிறேன், நீங்க உங்களை நேசிக்கிறீர்களா? நீங்கள் உங்களை நேசிக்கிறீர்கள், உங்களில் அன்பு கூறுகிறீர்கள் என்றால் உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுகிறவர்கள் தான் தங்களை நேசிக்கிறார்கள் என்று அர்த்தம். அருமையான சத்தியம் பவுல் எழுதி கொடுக்கிறார். அடுத்த அந்த 28ஆம் வசனத்தினுடைய இதை கொஞ்சம் கூட இது பண்றார். 29வது வசனத்துல தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் யாரையும் பகைத்திருக்கிறார். என் கையில் அடிபட்டுன்னா, காலில் அடிபட்டுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு தான் யோசிக்கிறேன். என்னுடைய சொந்த சரீரத்தினுடைய ஒரு அவயவம் இது பண்ண முடியாதுல்ல. ஒருவேளை தங்களுடைய சரீர அவயவத்தை யாராவது அவமதிக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களை பற்றி நம்ம இண்டிஃபரண்டா தான் பார்க்கணும். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து என்ன செய்யணும்? கர்த்தர் சபைக்கு யாரு? தலை. அவருக்கு வேலை என்னது? அவர் சபைக்கு தலையாக இருப்பதனாலே சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். மனைவிக்கு தலை யாரு? புருஷன். அப்ப என்ன செய்யணும்? மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும். கர்த்தர் தலை சபையை போஷித்து அழகா எழுதுறாரு, சுருக்கமா எழுதிட்டாருங்க. அது கவனமாக படித்தாலே போதும். நான் நினைக்கிறேன் எபேசிய விசுவாசிகள் இந்த நிருபத்தை வாசிக்க கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் திருத்தி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை புரிந்து கொள்வதற்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? புரிந்து கொள்வதற்கு கஷ்டமே கிடையாதுங்க, இலகுவாக தான் இருக்குது. ஆனால் நம்முடைய விழுந்து போன அந்த சோபம் இருக்கிறப்ப எப்பவுமே பிறர் நமக்கு என்ன செய்யணுமோ அதை தான் டிமாண்ட் பண்ணிட்டு இருப்போம். மனைவி வந்து புருஷன் கேட்பாங்க, நீங்க என்னிடத்தில் அன்பு கூற வேண்டும். புருஷன் என்ன சொல்லுவாங்க? நீ என்கிட்ட கீழ்ப்படியும். ஆனால் பொறுப்பை விட்டுருவோம். கர்த்தர் நமக்கு தந்த அந்த பொறுப்புகளை நாம் நேர்த்தியாக செய்து கொண்டிருந்தால் எல்லாமே இயற்கையாகவே நடந்துட்டு இருக்கு. நம்ம டிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு கீழ்ப்படியுங்க, என்னிடத்தில் அன்பு கூறுங்க, அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பொறுப்பு என்ன? இது ஒரு நாள். இதுக்கு முக்கிய இது வந்து ஆவியினாலே நிறைந்து தான். புருஷர்களே நீங்கள் ஆவியினாலே நிறைந்தது உண்டானால் இப்படி செய்யுங்க. மனைவிகளே நீங்கள் ஆவியினாலே நிறைந்து இதை செய்யுங்கள். மற்றபடியெல்லாம் செய்ய முடியாது. மற்றபடியெல்லாம் விமர்சனங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். இப்ப 29வது வசனம் வரையிலும் மனைவிகள் புருஷர்கள். 30வது வசனம் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நம்ம யாருன்னு பார்க்க பாருங்க. நாம் என்ன போட்டிருக்கு? அவை நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஆணும் பெண்ணும் வித்தியாசம் கிடையாது. நாம் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் வேறு உரியவர்களாக இருக்கிறோம். எல்லாம் ஒரே ஆர்ஜின் தான், தோக்கம். நாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவங்களாகவும் அவருடைய மாம்சமும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கு. நாம் சொல்றப்ப 2 பேரும் வந்துருவாங்க, ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப். 2 பேருமே அந்த பொது தன்மையை மறந்து விடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள சம்பந்தம் எல்லாரும். நாம் புருஷர்களே மனைவிகளே சொல்லிட்டு நாமும் தொடங்குறார். இது ஆதியாகமத்தில் தான் பார்க்கிறோம். அந்த ஆதாமிடத்தில் ஏவாளை ஆண்டவர் ஆதாமுக்குள் இருந்து எடுத்து கொண்டு வராரு பாருங்க. வந்தவுடனே அந்த ஹவு ஆடம் அக்செப்டட் ஹிஸ் ஹெல்ப் மீட், தனக்கு துணையாக கர்த்தர் கொண்டு வந்து எப்படி ஏற்றுக்கொண்டார் பாருங்க. அந்த உள்ளத்தில் வந்த ஒரு பாடல், உள்ளத்திலிருந்து வந்த பாடல். ஏன் புருஷர்களுக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்குன்னா, புருஷருக்கு தலையாரு
கிறிஸ்து. சில வேளையில் கிறிஸ்துவுக்கு சிம்பல் அதாவது அடையாளம் யாருன்னா புருஷன். அதனால பொறுப்பு அதிகம், பொறுப்பு அதிகம். ஆதியாகமம் 2 அதிகாரம் 23, 24. அப்பொழுது ஆதாம், இவன் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறார், என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறான். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷன் பாருங்க, அது என்ன அழகா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை. ஐயா, என்னுடைய எலும்பும், அதான் அவள் அந்நிய பெண் அல்ல, அந்நிய ஒரு மகள் அல்ல, அவள் சொந்த சரீரம். இல்லை, அதை நம்ம அந்த ஆட்டிடியூடு, அந்த மனநிலை மாற வேண்டும் நமக்கு. மனைவி என்றால் ஏதோ ஒரு எங்கேருந்தோ வந்தவங்க, அவ்வளோதான். எங்கள் ஊரில் இந்த வயது முதிர்ந்த பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்க சாகிறது வரையிலும் அவங்க வந்த ஊரை பற்றி தான் கூப்பிடுவாங்க. ஏடு அவங்களுக்கு ஊராக இருக்கு, அவங்க அந்த ஊரில் உள்ளவங்க. ஆனால் புருஷனை பொறுத்த மட்டும் அப்படி இல்லை, அவங்க அந்த ஊரை சார்ந்தவர்கள் அல்ல. கடைசி வரையில் ஏங்க அவங்களுக்கு அப்படின்னா, அவங்க அந்த ஊர்லேருந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இங்கே வந்தாங்க 50 வருஷத்துக்கு முன்னால். அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னுடைய சொந்த சரீரம். அந்த ஆதாம் ஏற்றுக்கொண்ட விதம் ரொம்ப ஆச்சரியம் இல்லை? ஏற்றுக்கொண்ட விதத்தை எப்படி வாழ்க்கையில் காண்பிக்கிறது? நாம் ஏற்றுக்கொண்டால், இதெல்லாம் வாழ்க்கையில் உடனே நாம் கற்றுக்கொள்கிற காரியம் அல்ல. திருமணம் ஆன பிறகு கர்த்தருடைய வசனத்தை கற்று நம்ம வளர வேண்டியதுதான். இதுக்கு முன்னால் நம்ம கற்று தருகிறவர்களும் கிடையாது. ஏதோ ஒரு சும்மா இது பண்ணி கல்யாண வீட்டிலெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு வீட்டில் ஒரு திருமணத்தில் மேரேஜில் என்ன கூப்பிடுவாங்க, இதுக்குன்னா சுருக்கமாக செய்தி கொடுப்பாருன்னு. சரியா? அப்போ செய்தி கொடுத்துட்டா பிறகு ஒரு 5 வருஷம் தாண்டின பிறகு அவங்கள நான் சந்திக்கிறேன். இப்படி தான், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, குடும்பம் எப்படி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், நீங்கள் எப்படி எங்களை இவ்வளோ ரொம்ப இதாக விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் தான் உங்கள் கல்யாணத்துக்கு செய்தி கொடுத்தேன்னு. இது 2 இடத்துல நடந்திருக்கு, கவனிக்கிறதே கிடையாது. எப்படி இது இவ்வளோ ஒவ்வொன்றா நீங்கள் விசாரிக்கிறீங்களே, இவ்வளோ. நான் சொன்னேன், உங்கள் மேரேஜுக்கு நான் தானே செய்தி கொடுத்தேன். ஒரே வீட்டில் அண்ணன் தங்கச்சிக்கும் ஒரே நாள் மேரேஜ் நடந்தது, அதுக்கு நான் செய்தி கொடுக்குறேன். அப்போ வந்து அண்ணன் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தங்கச்சிக்கு புருஷனும் பக்கத்தில் நிற்கிறார். அப்போ சொல்கிறார், இது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியான்ட்டார். அப்போ சொல்கிறாரு, நம்ம கல்யாணத்துக்கு அவர் தானே செய்தி கொடுத்தாரு. இல்லை, அதுக்கு திருமணம் அன்னைக்கு செய்தி கொடுக்குறது இல்லைங்க, வாழ்க்கையில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த கான்செப்ட் இருக்குல்ல, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். ஆதியாகமத்தில் வர்றப்ப, இதன் நிமித்தம் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே இசைந்து. இதனால புருஷன் மனைவியோடு இசைந்து இருக்க வேண்டும். இசைந்து இந்த வார்த்தை இருக்குல்ல, அது தமிழ் தான் ரொம்ப அழகு. இங்கிலீஷில் கிளீவ் அப்படின்னு நம்ம கிளீவ் லீவ் என்னெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அந்த வார்த்தையுடைய அழுத்தம் இசைந்து இருத்தல். இப்போ இங்கே தான் இந்த குடும்ப வாழ்க்கையில் வர்றப்ப வந்து பெற்றோருடைய ரோல் இங்கே தான் வருது. இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கிறான்னு வைங்களேன், பையனுக்கு திருமணம் முடிந்து விட்டது, மருமகள் இன்னொரு இடத்துலேருந்து வந்திருக்கிறார். இப்போ என்னுடைய கடமை என்னன்னா, என்னுடைய மகன் தனக்கு மனைவியாக வந்திருக்கிற அந்த பெண்ணோடு இல்லாட்ட அந்த ஸ்திரீயோடு இசைந்து இருப்பதுக்கு நாங்கள் தான் அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவங்களால இசைந்திருக்க சொல்லிக் கொடுக்கணும். நீ உன் மனைவியோட நீ இசைந்திருக்க வேண்டும். இது பெற்றோருடைய முக்கியமான ஒரு கடமை. நான் என் பையன்கிட்ட கேட்பேன், ஃபோனுக்கு எப்பயாவது திடீர்னு ஃபோன் அடிக்கிறப்ப, எப்படி மனைவிடத்தில் நீ அன்பு கொடுக்குறாயான்னு கேட்பேன். ஆமாம் டேடி, எஸ். மருமகள்கிட்ட கேட்பேன், எப்படி பையன் எப்படி அன்பு கொடுக்குறானா, அவள்கிட்ட கீழ்படின்னு அவங்க அப்பா கேட்கணும். நான் கேட்டா இல்லை, அவங்க அப்பா கேட்கணும், எப்படி அவங்க பெற்றோர்கள் கேட்கணும், எப்படி புருஷனுக்கு நீ கீழ்படி. ஏன்னா அதை வந்து இந்த இசைந்து இருப்பதற்கு பெற்றோர்களுடைய பங்கு மிக முக்கியம். நிறைய பேருக்கு நம்ம பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தால் அது நமக்கு சந்தோஷம்னு தெரிய மாட்டேங்குது இல்லை. சொல்றாங்க, ஐயோ 25 வருஷமா என் பையனை வளர்த்தேன், இன்னைக்கு நேரத்துக்கு வந்த ஒருத்தி அவளுக்கு பின்னாலே இவன் சுத்திட்டு இருக்கா, அந்த பின்னால அது என் மனைவி. நான் மனைவிக்கு பின்னால சுத்துறது நல்லது தானே, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மனைவிக்கு பின்னால போறது அங்கே என்ன தப்பு இருக்கு?
மனைவியை சுற்றிட்டு வர்றது அது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ரொம்ப அது இது தெரியல இல்லையா, நம்ம பிள்ளைகள் இல்லையா, ஆண் பிள்ளையாக இருந்தால் கர்த்தர் கொடுத்த மனைவிக்கு பின்னால் சுற்றுறது, இல்லாட்டா அவங்க சந்தோஷமாக இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் வரலைன்னா என்னன்னு எனக்கு பெற்றோருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இசைந்து இருக்கணும். அப்போ அந்த இசைந்திருத்தலுக்கு பெற்றோர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சூழ்நிலைகளில் தமிழகம் இந்தியாவில் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். பைபிளில் இப்படி சொல்லியிருக்குப்பா, நீ உன் மனைவியோட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இசைந்திருப்பதற்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். நம்ம இசைந்திருப்பது, இப்போ நான் என் பையன்கிட்ட சொல்லணும் நீ உன் மனைவியோட இசைந்திருக்கணும். அப்புறம் பெண் பிள்ளை எனக்கு பொம்பளை இருக்கிறாங்க, நான் புருஷனோட எப்படி இசைந்திருக்கிறது சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக அவங்க நம்மளை மறக்கவே மாட்டாங்க. வயசான காலத்தில் விட்டு அதெல்லாம் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு பேருதவி செய்தவர்கள் அவர்கள் தான் குடும்பமாக. ஸோ நிறைய பெற்றோர்கள் இருக்கிறோம், நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய இந்த இசைந்து வாழ்வதற்கு இன்னைக்கு கஷ்டமாக இருப்பது யார் என்று சொன்னால், தடையாக இருப்பது என்னென்றால் என்னை போன்ற பெற்றோர்கள் தான். நான் என்னை போன்றேன்னு சொல்கிறேன், என்னை போன்ற பெற்றோர்கள் தான். நம்ம தான் அதுக்கு உதவி செய்யணும், இசைந்து இருப்பது. இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு யாரு தன் மனைவியுடன் இசைந்து, ஒன்றை விட்டுட்டு போகிறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, இந்த பைபிளை யூதர்கள் எல்லாம் விளக்கம் எழுதினா, அவர் ஆண்டவர் சொன்னார் ஓய்வு நாளை பரிசுத்தமாக என்னது ஆசரிக்க நினைப்பேன் அப்படின்னா அன்னைக்கு அதுக்கு முக்கியத்துவம் அதுதான். இவன் எவ்வளோ நடக்கலாம், படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடாதுன்னு இவன் போட்டான். ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னா இவன் இஷ்டம் போல எழுத ஆரம்பிச்சுட்டான். வயல்வெளியில் போகிறப்போ என்னது பசியாக இருக்குன்னு சொல்லிட்டு கதிரை கொய்து என்னது சாப்பிடக்கூடாது. அது எழுப்பி ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பான அந்த நாள் கர்த்தருக்குரிய நாள், அதனால கர்த்தருக்கு பிரியமான அவருக்கு உகந்த காரியங்களை செய்கிற நாள், அதனால சாப்பிடக்கூடாது நடக்கக்கூடாது. இதெல்லாம் மனுஷன் கொண்டு வந்தது. இசைந்திருப்பது நம்ம தான் உதவி பண்ணணும் இசைந்திருப்பதற்கு, இல்லையா? இருவரும் எப்படி இருப்பார்கள், ஒரே மாம்சம். நம்ம தான் சப்போர்ட் பண்ணுங்க, ஒரே மாம்சம் அப்படின்னா கணவன் மனைவி இருவரும் ஒரே மாம்சம் அப்படி என்று சொன்னால், நான் இப்போ சொன்னேன் அந்த மேரேஜ் இன்விடேஷன் கார்டு, நிறைய காரியங்களை சின்ன சின்ன இதில் வந்தவங்க அவள்கிட்ட தான் பேசிட்டு போகிறாங்க, வந்தவங்க அவர்கிட்ட தான் பேசிட்டு போகிறாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. நானும் வீட்டுக்குள்ளே தானே இருந்தேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியதானே. அந்த ஒரே மாம்சம் ரொம்ப முக்கியம். இதை வச்சுட்டு சொல்றாரு, இது ஒரு பெரிய சீக்ரெட்டுங்க, இது ஒரு பெரிய ரகசியம், மிஸ்ட்ரி. திருமண வாழ்க்கை ஒரு பெரிய ரகசியம். என்னடா எங்கே இருந்து ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து அவர்கள் நேசிக்கிற விதம், ஒருவரை ஒரு அன்பை பகிர்ந்து கொள்ளுகிற விதம், அவர்கள் சேர்ந்து வாழ்வது எல்லாம் பார்த்தா இது என்னடா இனம் புரியாத ஒரு பந்தமாக இருக்கிறதே. அது ஒன்று இனம் புரியாத பந்தம் இல்லை, அது கிறிஸ்துவின் பந்தத்தை, கிறிஸ்துக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய பந்தத்தை வெளிப்படுத்துவது. அது அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். சொல்லி பாருங்க, இந்த ரகசியம் பெரியது, நான் நிறைய பேருக்கு புரியாதுங்க. நிறைய பேருக்கு இது என்ன தெரியாது, புரியவே புரியாது. இது ஏதோ கொஞ்சம் 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 இதாட்டில் இருக்குது. கணவன் மனைவியும் சேர்ந்து இசைந்து வாழ்வது இது கொஞ்சம் என்னது நம்ம இதுக்கு உகந்ததாக இல்லையா அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, உகந்ததாக தெரியவில்லையே. அது ஒரு ரகசியம் கிறிஸ்துவுக்கு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குடும்ப முகாமில் வந்திருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு தீர்மானம் இல்லையா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முதல்ல நம்மில் ஆரம்பிக்க வேண்டும். அடுத்து எங்கே ஆரம்பிக்கணும், நம்முடைய குடும்பத்தில். அதுக்கு அடுத்து எங்கே பிரதிபலிக்கணும், சபையில். அதை எல்லாம் சேர்ந்து சமுதாயத்தில் பிரதிபலிக்கணும். சுவையான ஒரு வாழ்க்கைங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. திருமண வாழ்க்கையே ரொம்ப பைபிள்லே சொல்லப்பட்டிருக்கு, விவாகம் யாவருக்குள்ளும் என்னது கனமுள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பரிசுத்தமாக இருக்கணும், கனத்துக்குரிய ஒரு விஷயமாக. ஏன்னா அதில் கனத்துக்குரிய காரியங்கள் இருக்குது, கனத்துக்குரிய காரியங்கள் இருக்குது. தேவன் தம்முடைய திட்டத்தை குடும்பம் என்கிற அந்த அமைப்புக்குள் இருந்து தான் வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய அன்பை, அவருடைய பராமரிப்பை, அவருடைய பாதுகாப்பை குடும்பத்தின் மூலம் தான் வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்படி சொல்லிட்டு பவுல் கடைசியாக சொல்ற, சார் நான் இதெல்லாம் சொல்லிட்டேன், எப்படியும் கடைசியாக சொல்றாரு,
காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. உன்னையே நீ நேசிப்பு இல்லையா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிற இடத்தில் அன்பு கூறுவாயாக. அது இருக்கு, எல்லா இடத்துலையும் வருது. உன்னை நீ நேசிப்பது போல என்னது பிற இடத்தில் நேசிப்பாய, அது இருக்கட்டும். ஆனா அதுக்கு முன்னால உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவாய். புருஷன் இப்படி இருக்கிறப்ப மனைவி ஏன் கீழ்ப்படிய மாட்டாங்க? இவன் புருஷன் செய்ய கடமையை செய்யாம மனைவியை போட்டு என்னது கீழ்ப்படி இல்லைன்னு மூப்பர்ட்டு ஊழியக்கார்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா இப்படி. அதனால மூப்பர்கள் யாராவது இப்படி அடுத்த ஆளை பற்றி சொன்னா நீ உன் கடமையை நிறைவேற்றியான்னு கேட்கணும். தம்பி நல்லதுதான், குறை சொல்றது நல்லதுதான், வாங்க பைபிளை படிப்போம், இந்த கடமையெல்லாம் நிறைவேற்றுறீங்களா? இதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர்கிட்ட என்ன கேளுங்க, விளங்கணும். தங்கச்சி புருஷனை பற்றி குறை சொல்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கொஞ்சம் உட்காருங்க, பைபிளை திறப்போம். இந்த கடமை என்ன ஒன்று இருக்கு, அதை நீங்கள் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிசுத்த ஆவினால் நிறைந்து தன் மனைவியிடத்தில் அன்பு, மனைவியும் புருஷனிடத்தில் என்னது பயபக்தியாக இருக்கு. பயத்தின பயந்து நடுங்கிற பக்தி இல்லை, அன்பினால் ஏற்படக்கூடிய அந்த பயம், பயபக்தியா இருக்க கிடவு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. நான் நினைக்கிறேன் அந்த இது நிறுவனம் வாசிக்கிறப்ப எல்லாரும் அப்படியே கேட்டுட்டு அமைதியாக உட்கார்ந்துருப்பாங்க, யோசித்து பார்த்துருப்பாங்க. நம்ம சிந்திக்கணுங்க, சிந்திக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். அது ரொம்ப குடும்பம் சபைக்கு முக்கியமான ஒரு அங்கம். பல குடும்பங்கள் சேர்ந்து தான் தேவனுடைய வீடாக இருக்கிறதை பார்க்கிறோம். குடும்பத்தில் இந்த இந்த இப்படிப்பட்ட உறவு முறை சரியாக இல்லைன்னா நமக்கு வெளியில் நிற்க முடியாது, எல்லாமே போயிடும். ஸோ கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவார். உங்களை அன்பான ஒரு வேண்டுகோள், கர்த்தர் குடும்ப வாழ்க்கையில நமக்கு தந்திருக்கிற கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் கர்த்தரிடத்தில் என்ன செய்வோம், வேண்டுதல் செய்வோம். ஒருவருக்கு ஒரு ஒத்தாசையா இருப்போம், டிபெண்ட் பண்ணக்கூடாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய ஜெபத்தை என்ன செய்வோம், மாற்றுவோம். ஒருவரை ஒருவர் குறை சொல்லுகிறத மாற்றுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரே, நான் ஒரு புருஷனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு மனைவியை நீர் தந்திருக்கிறீர், அவள் என்னுடைய சரீரம், அவளை என்னுடைய சரீரமாக நான் பாவித்து அவளிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவளிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவளை போஷிப்பிக்க வேண்டும், அவளை காப்பாற்ற வேண்டும். கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தது போல இதை நிறைவேற்றுவதற்கு நம்மையே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தல் நல்லது. உண்மையாகவே இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த நிறை குறைவுகள் எல்லாவற்றையும் சரியாக்கி நம்ம கொண்டு போவார். ஜெபம் பண்ணுறேன், ஷார்ட்டாக ஜெபம் பண்ணுறேன், அப்புறம் ஜெபம். ஏன்னா இந்த ஜெபத்தில் நானும் பங்கு பெற வேண்டியிருக்கு. நானும் பிள்ளைகளுக்கு தகப்பன், மனைவிக்கு புருஷன். நான் இந்த செய்திக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வேதம் எங்களை எந்த வழியில் எங்களுக்கு உம்முடைய கட்டளைகளை தருகிறது என்பதை யோசிக்கிறப்ப உம்முடைய உள்ளத்தை நாங்கள் அறிகிறோம். பரிசுத்த பிதாவே, எங்களுடைய கணவன் மனைவி என்கிற உறவின் அடிப்படையிலே இது ஒரு பெரிய ரகசியம். கிறிஸ்துவுக்கு சபைக்கும் இடையே உள்ள ஒரு பெரிய உறவு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் மூலமாக வெளிப்பட நீ உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். புருஷராக இருக்கக்கூடிய நாங்கள் கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து அதை போஷித்து காப்பாற்றுவது போல எங்களுடைய சொந்த மனைவியை போஷித்து அன்பு கூர்ந்து போஷித்து காப்பாற்ற உதவி செய்யும். அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் எங்களுக்கு பாரமாக இருக்காதவனை பாதுகாத்துக் கொள்ளும். அன்போடு செய்கிறவர்கள் இலகுவாக இருக்கும். அதே போல எங்களுக்கு அருமையான எங்களுடைய சகோதரிகள் மனைவி என்கிற ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டவர்கள். எந்த விஷயத்திலும் தன்னுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை கீழ்ப்படிய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய ஆவியானவர்களை நிரப்பி இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய அன்போடு செவிசாக்கி உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த பிதாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவதற்கு நீ உதவி செய்யும். ஒருவரிடத்தில் ஒருவர் பொறுப்புகளை எதிர்பார்த்து அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிப்பதை விட நீர் எங்களுக்கு தந்திருக்கும் பொறுப்புகளை உம்முடைய பரிசுத்த நிறைவோடு நிறைவேற்றுவதற்கு நீ உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
எங்களை தாழ்த்தி உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென்.